ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் இருக்க போகுது. யூஸ்வலாக சண்டே அப்படின்னா நான் வந்து 6:30 இல்லை 7 o'clock எழுந்திரிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதுக்கான ரீசன் நான் பின்னாடியே சொல்கிறேன். எப்பொழுதுமே எங்களுக்கு அந்த சண்டே மார்னிங் டீ டைம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா பசங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டீ போட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். அது எங்களோட ஃபேவரட்டான அஸ்டைமெண்ட் கூட சொல்லலாம். அதேமாதிரி மற்ற நாட்களில் ஈவினிங் டீ டைம் பிடிக்கும். அப்போ வந்து நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி வந்து அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு சாட்டர்டே நைட்டு நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, சரணுக்கு வந்து கால்வலி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக அவருக்கு வந்து ரொம்பவே கால்வலி வருது. நாங்களுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து வளர்கிற ஸ்டேஜ், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். இன்கேஸ் கால் ரொம்ப வீங்கி இருக்குது, கால் வலி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீவர் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா மட்டும்தான் ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி கால் வலி அடிக்கடி வர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வளர்கிற ஸ்டேஜில் வர்ற ஒரு பிரச்சனை தான். அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். அவள் அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னா இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் சரணுக்கு இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 o'clock வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காலையில் விடிகிற வரைக்குமே நான் தான் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால் நைட்டு ஃபுல்லாகவே தூக்கம் இல்லை. அதுக்காக சுத்தமாக தூங்கலை அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour தூங்குவோம், அப்புறம் திருப்பி கால் வலிக்குதுன்னு சொல்லுவான், திருப்பி கால் அமைக்கி தூங்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. எனக்குமே ஸ்லீப்பிங் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. இது வந்து வீக்லி ஒரு 1 or 2 வந்து நடக்கும். ரெகுலராலாம் இல்லை, 1 or 2 இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னாலே அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுவேன். ஸோ இன்றைக்கி அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து உன்னால் சமைக்க முடிஞ்சால் அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ஓகே ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் சிம்பிளாக, பட் லஞ்ச் என்னால் முடியவே முடியாது, வெளியில் போய்க்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். பட் அவங்க வந்துட்டு இல்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம், நீ வந்துட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் நைட் ஃபுல்லாக எவ்வளோ தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக எனக்கு டைம் இருந்தது, ஒரு 1 hour ஒன்ஸ் வந்து அவன் முழிச்சான். பட் ஈவன் தான் நம்ம வந்து அடிக்கடி ஒரேடியாக கூட முழிச்சிடலாம், பட் தூங்கிட்டு எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் டாட்லர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப். 2 பேர்த்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப டயர்டாக இருக்குது. நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால சமாளிச்சிட்ருக்கோம். பட் அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான கம்ஃபர்ட்டான விஷயம் நமக்கு பண்ணிக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் எங்களோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கணும் போது, நாங்கள் 2 பேரும் ஹெல்த்தியாக அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு ஃபேவராக வந்து பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ட்டு நானும் நினைப்பேன், அவங்களும் நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த டே ஃபுல்லாகவுமே போச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வரதா சொன்னாங்க. நான் இல்லை வெளியில் போய்க்கலாம், ஏன்னா லாஸ்ட் 1 week எங்கேயுமே போகலை. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்களுக்குமே ஜாலியாக இருந்தது. உண்மையாலுமே வெளியிலலாம் போயிட்டு வந்து பழகினதுக்கப்புறம் நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. நானுமே லாஸ்ட் 1 month வரைக்கும் எனக்கும் டிரைவிங் கிளாஸ் இருந்தது, பசங்களை ஸ்கூல் போகிறது கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே நானே இருந்து வெளியிலே போய் பழகினதுனால இப்போ வீட்டில் வந்து உண்மையாலுமே இருக்கவே முடியல. கண்டிப்பாக அவங்கள ஸ்கூல் ஜாயின் அடுத்த கிளாஸ் போனதுக்கப்புறம் நானும் கண்டிப்பாக அதாவது வேறு கோர்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும். அண்ட் வெளியில் போயிட்டு வரப்போ உண்மையாலுமே அந்த ரெஃப்ரெஷிங் மைண்ட் வந்து வேறு தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே என்ன தான் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் பட் வெளியில் போகிறப்போ இன்னும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. எங்களோட ஃபேமிலியில் நடக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணுன்னா, என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற விஷயத்தில் குறைய வைக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு போவாங்க, போதுங்கிற அளவுக்கு வாங்கி தருவாங்க. பட் இந்த ட்ரெஸ் எடுக்கிறது, வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஏதாவது கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஆர்கியூமெண்ட்டுக்கு வருவாங்க. பட் வாங்கி கொடுத்துருவாங்க. பட் அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க. பட் சாப்பிட்ற விஷயத்தில் என்றைக்குமே குறை வச்சது கிடையாது. நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுல அவர் வந்து கிரேட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த ஹோட்டல் ஹொசூரில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பாசா பிரியாணி அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டிங்க.
ஸோ காலையிலேருந்தே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே கொஞ்சம் லேட்டாகவே போயிட்டு இருந்ததுனால நாங்கள் லன்ச் சாப்பிட்றதுக்கு 3:30 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாறா இருந்துட்டு எனக்கு வந்து விளையாட போகணும், என்னை பார்க்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக போகிறேன் அந்த பார்க்குக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் என்னோடய ஃபேவரட் டீ ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1 hourக்கு மேலே அங்கேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. உண்மையாலுமே சொல்லணுன்னா மந்த்லி ஒன்ஸ் அப்படி இல்லையா ஒரு 6 month ஒன்ஸாவது அந்த கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயந்தான். நம்ம லைஃப்பில் வந்து ஒய்ஃபுக்கு வந்து நம்ம அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கு இந்த மாதிரி டேலாம் ஒரு நாள் உங்களோட ஒய்ஃபுக்கு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய ஓடுவாங்க. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பாண்டிங் வந்து இன்னுமே வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரியல் லைஃப்பில் அதுதான் நடக்குது. நம்ம தேவையே இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடுவோம். பட் எக்ஸாக்டாக ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை அந்த நேரத்தில் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்லி காட்டிகிட்டு இருப்போம். ஆஸ் அ ஒய்ஃபாக கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு நீங்களுமே வந்து வெளியில் போங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான டைமை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இப்படி பண்ணுறேன், என்னால் தூங்க முடியலன்னு சொல்லி நான் அழுதேன். ஆக்சுவலாக ஒரு 3:30க்கு மேலெலாம் என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல தூக்கத்தை. அப்போ எனக்கு என்னையும் மீறி அழுக வந்துருச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் இவ்வளோ நல்ல மெமரிஸ் என்னோடய லைஃப்பில் நடக்க போகுதுன்றது அப்போ தெரியல. பட் சண்டே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நேற்றுக்கு நம்ம அழுதோம், பட் இன்றைக்கி எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து மேலே வந்துட்டேன், பசங்க 2 பேரும் கீழே இருந்துட்டாங்க. ஏன்னா குட்டீஸ்லாம் நிறைய பேர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்களோட சைக்கிளுமே பார்த்திங்கன்னா கீழே இருந்தது அப்படின்றதுனால நாங்களுமே விளையாடணும்னு சொல்லவும் அவங்க அப்பா வந்து கீழே விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. சரி நீ மேலே போ, நான் ஒரு 10 minutes or half an hour விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி கிச்சனுக்கு மட்டும்தான் லீவு, மற்றபடி எல்லா வேலையுமே இருந்தது. வீடு கூட்டுறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் வெஷல் வாஷிங் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாமே நான் தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து குக்கிங் மட்டும் யாராவது பண்ணி கொடுத்தா ஓகே, அப்படி இல்லைன்னா வெளியில் போனால் ஓகே அப்படின்றது மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். மற்றபடி எல்லா வேலையுமே நான் முடிச்சு வச்சுட்டேன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து மிஷினில் துணி போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ வந்ததுமே வந்து காய வச்சிட்ருந்தேன். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம நிறைய விஷயத்தில் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் சில டைம்ஸ் எல்லாம். எனக்குலாம் என்னோடய பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறதுக்கு அவங்களுக்கு க்ரியேட்டிவாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். பட் நமக்கு இருக்கிற வேலையில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பசங்க எங்கேயாவது கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாலாம் உட்காந்துருந்தாங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு மாதிரி அந்த மாம் கில்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எதுலையாவது என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ இங்கே வந்து அவங்க அப்பா கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாகவே அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிரும், 7 o'clock மேலே ஆயிரும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் அவங்க அப்பா கூட விளையாடுற டைமே இருக்காது. இந்த சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு ஆப்ஷன். நான் வந்து கீழே கூட்டிகிட்டு போவேன், விளையாட வைப்பேன். பட் அவங்க கூட விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த சண்டே டைம் மட்டும்தான் சான்ஸாக இருக்கும். அவங்களுமே சம்டைம்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பசங்க வந்து என்ன வேணாலும் பண்ணட்டும், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கற்றுக்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க, ட்ராயிங் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் விட அஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கூட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியாவது நம்மளும் சேர்ந்து பண்ணணும். அது அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நானுமே நிறைய டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மாறாவோட சேர்ந்து உட்காந்து படிக்கிறப்பையோ இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் நான் கலந்துக்கிறப்பையோ அவங்களோட எமோஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஜாலியாக இருப்பாங்க. பட் அவங்களே தனியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிராங்கியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நீங்களும் சேர்ந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பசங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து டின்னரும் ரெடி பண்ணிட்டேன். தோசை ஊற்றி தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக பண்ணியிருந்தேன். நம்ம என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக 2 நேரம் தான், அதுக்கு மேலே நமக்கு தோண மாட்டேங்குது. அதனால் நைட்டு வந்து நான் டின்னர் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஐ திங்க் கம்ஃபர்ட் லைஃப்னு நினைக்கிறேன். நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் தான் அதுலேயுமே சுவாரஸ்யம் இருக்கும். டெய்லியுமே நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ அதனால் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு முடியல அப்படின்னா கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. அதுக்கு ஃபீல் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்படி தான் எங்களோட டே வந்து போச்சு. இதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்களோட லைஃப்பில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை பாய், குட் நைட்.